வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் களை கட்டிய மகா சிவராத்திரி விழா. விடிய விடிய கண் விழித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவபெருமானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. மகா சிவராத்திரியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கண்விழித்து இறைவனை மனமுருகி வழிபாடு. இசை, நடனம், தியானம், கலை நிகழ்ச்சி என உற்சாக வெள்ளத்தில் மிதந்த பக்தர்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய கோவை ஈஷா யோகா மையம். வண்ணமயமான மின் விளக்குகளால் ஒளிர்ந்த ட்ரோன் காட்சி. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோயில்களில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி வழிபாடு. கபாலீஸ்வரர் கோயிலில் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்யவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக இருந்ததாக வேதனை. சிவராத்திரி ஆனால் இந்த டெம்பிளுக்கு வருவோம். க்ரௌடு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இயர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். 100 ருபீஸு ஃப்ரீ தரிசனம் எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமாக விவிவிஐபின்ட்டு எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வராங்க தெரில. அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற க்யூ. அவங்களாம் ½ அன் ஹவரில் என் பக்கத்தில் நின்னவங்க விவிவிஐபின்னு ஆகிட்டு அவங்க பாட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அது என்ன சொல்கிறதே தெரியல. இப்போ நான் கடைசியில் நான் சாமியே பார்க்கல. இவ்வளோ இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இயர் நான் என்னால் பார்க்கக்கூட முடியும். வட மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி விழா. விடிய விடிய சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்திய பக்தர்கள். தஞ்சை பெரிய கோயில் சிலைக்கு சக்தி இல்லையா? மகா சிவராத்திரி விழாவில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சால் சர்ச்சை. இந்த உன்னதமான தருணத்தில் தமிழ் மொழியில் பேச முடியாதது வருத்தமளிக்கிறது. ஆன்மீக வரலாற்றில் தமிழ் மொழியை குறிப்பிடாமல் பேச முடியாது எனவும் ஈஷா சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பேச்சு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மார்ச் 1 கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். $2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருக்க திமுகவே காரணம் என முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டில் ரூபாய் 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் திமுகவின் தேசவிரோத மற்றும் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நேரம் தொடங்கிவிட்டதாக அமித்ஷா சூளுரை. வகுப்புவாதம், பிரிவினைவாதம் உள்ளிட்டவைகளுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் உறுதி. தேசவிரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நேரம் நெருங்கிவிட்டதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு செல்வ பெருந்தகை கண்டனம்.
மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கும் பாஜகவினரின் முகமூடியை மக்களிடம் தோலுரித்து காட்டினால் தேச விரோத அரசு என கூறுவதா எனவும் சரமாரி கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட் கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். தமிழக மக்களிடம் ஏன் பொய்களை பரப்புகிறீர்கள் என முதலமைச்சருக்கு கேள்வி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குழப்புவதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என விளக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்களை தண்டிப்பது ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல எனவும் ஆர் ராசா காட்டம். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம். கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரல்களை அடக்கும் அரசியல் கோழைத்தனம் என எழுதி கையெழுத்து. முதல் கையெழுத்து போடுகிறார். தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளிவிட்டு மும்மொழி கொள்கையை நிச்சயம் எதிர்ப்போம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை, உங்க குழந்தைக்கு 3 மொழி, தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு 2 மொழியா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. விஜய் அவர்கள் கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். மொழி விவகாரத்தில் பேசி வைத்து திமுக, பாஜக அரசுகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாஜகவும் திமுகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க போல் இடையத்தில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுவதாக விஜய் விமர்சனம். அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையின் வீரியம் தெரியாமல் பேசுபவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் நாடகமாடுவதாக விஜய் கூறிய கருத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். வீரியம் தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் பேசணும், வீரியம் தெரியாதவர்களுக்கு அதை பேசுவதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாசிசம், பாயாசம் என விமர்சித்த விஜய், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என மத்திய மாநில அரசுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் சாடல். வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜக அரசு குறித்து பதுங்கி பேசுவது ஏன் என பே. சண்முகம் கேள்வி.
பாசிசம், பாயாசம் என தொடர்ந்து நக்கலடிப்பதை பார்த்தால் அவருக்கு எதுவும் தெரியாது என்றே கருத வேண்டியிருப்பதாக பதிவு. நடிகர் விஜய் தேர்தலை சந்தித்தால்தான் அவரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று தெரியும் என திருமாவளவன் கருத்து. தமிழக இளைய தலைமுறையினரை அவ்வளவு எளிதாக ஏமாற்ற முடியாது எனவும் பேட்டி. மக்கள் மிகவும் விவரமானவர்கள், அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை ஏய்த்துவிட முடியாது, ஏமாற்றிவிட முடியாது. தேர்தல் தான் உரிய முடிவுகளை நமக்கு சொல்லும். தேவைக்கேற்ப கூட்டணி வைப்பவர்கள் கூறுகிற கூத்து இது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என விஜயின் பேச்சுக்கு சீமான் பதில். நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அவங்க சொல்ற கூற்று இது. அவங்க சொன்னது, அவங்க சொல்றது. அதனால அதை நான் தமிழகத்தின் எதிர்காலம் நன்றாக இருந்தால் நல்லதுதான். தமிழகத்தின் எதிர்காலம் விஜய்தான் என ஆதவர்ஜுனா கூறியது குறித்து சீமான் கருத்து. தம்பியா ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்றாரு, வரவேற்போம், எதிர்காலம் நல்லா இருக்கட்டும், தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தா சரிதானே, மகிழ்ச்சி தானே. விஜயால் தமிழகத்தில் எந்த புரட்சியையும் செய்ய முடியாது என முத்தரசன் கருத்து. தமிழகத்தில் நாள்தோறும் புரட்சி நடந்து கொண்டிருப்பதை விஜய் அறியவில்லை எனவும் பேட்டி. அவ்வளவுதான், புதுசாக அவர் ஒன்றும் புரட்சியெல்லாம் எந்த புரட்சியும் இங்கே பண்ணிட முடியாது. அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். அவர் கட்சி தலைவருங்கிற மாதிரிலாம் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. சிஎஸ்கே அணிக்கு தோனி இருப்பதை போல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் உள்ளே. தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சூளுரை. TVK win next year. Who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? So you see, I have my own battle to win. I have to become the most popular Bihari in Tamil Nadu. So I have to compete with Mr. Dhoni, who makes Chennai Super King win. I will make TVK under your leaders win. மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் திட்டவட்டம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தனித்து போராடுவோம் எனவும் உறுதி. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல? அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். ஹிந்தி எதிர்ப்பிற்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சீமான் சாடல். தேர்தல் நெருங்குவதால் திமுக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் தாக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல? அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். இவர்களை நம்ப முடியாது. இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா? இப்போ தான் சொல்லுங்கள், இப்போ தான் வருதா? இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா? அதனால் இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனால தான் நாங்கள் இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மத்திய அரசு கொண்டுவரும் கல்விக் கொள்கையை மறுக்கும் உரிமை மாநில அரசுக்கு உண்டு என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். யாரும் மொழியை திணிக்க முடியாது என பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. வியாபாரமாக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஹிந்தியை எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம்? அது
ஹிந்தியை திணிக்கக்கூடாது. கற்றுக்கலாம், ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ ஃப்ரெஞ்சோ எதோ வேணால் கற்றுக்கலாம். மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணிக்கிறது என பட்டப்பகலில் கபட நாடகம் போடுகிறார் முதலமைச்சர் என அண்ணாமலை சாடல். திமுகவை 2026 வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பேச்சு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான பாலியல் புகார் விவகாரம். பெங்களூருவில் வைத்து நடிகை விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் போலீசார் 5 மணி நேரம் விசாரணை. சாதி மத அடிப்படையில் அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்கும் நடைமுறையில் மாற்றம் வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் நம்பிக்கை. ஜனநாயகத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்து 75 ஆண்டுகள் ஆனாலும் இந்தியா இன்னும் குழந்தைதான் எனவும் கருத்து. பஞ்சாப் மாநிலத்தில் சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி கட்டாய பாடம். முதலமைச்சர் பகவந்த் மான் அதிரடி உத்தரவு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் நடத்தப்பட்ட சந்தியா ஆரத்தி. இறுதி நாளில் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவு. சுமார் 68 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக தகவல். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபாரம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். பாகிஸ்தான் வங்கதேசம் அணிகள் இன்று மோதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஊபி வாரியர்ஸை வீழ்த்தியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் அணி வெற்றி. ஹைதராபாத் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது ரஜினியின் கூலி படத்தின் அப்டேட். பூஜா ஹெக்டே கதாபாத்திரம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல்.